Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுத்து நான் வீட்ல அரைச்ச மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இது பெருஞ்சீரகத்தூள், அடுத்து கரம் மசாலா, அடுத்து லவங்கம், பட்டை. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம் இது ரெண்டுத்தையும் போட்டு பட்டை லவங்கம் பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கூட பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் கூட நறுக்கி வச்சிருக்க தக்காளி. இந்த இலை வந்துட்டு எங்க ஊர் ஸ்பெஷல். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பைசியான இலை. இது நான்வெஜ்ஜுக்குலாம் வந்து இந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க. நான்வெஜ்ஜுக்குலாம் இந்த இலை போட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா இது பிரியாணி இலை சொல்லுவாங்க இங்கே. இது போட்டு சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்துட்டு இது மஷ்ரூம் கிரேவிக்கும் வந்துட்டு நான் போட போகிறேன். இது சமையலில் நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதனோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்ல கமகமன்னு நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். எப்பயுமே வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அது கூட சேர்த்து. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆரம்பத்திலே சேர்த்தீங்க அப்படின்னா அடி பிடிக்கும். அதனால நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட கருவேப்பிலை. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டாச்சு. இப்போ அந்த பிரியாணி இலை போட்டோம் இல்லையா, அந்த இலையோட வாசனை வந்துட்டு நல்லா இப்போ கமகமன். நம்ம எந்த மசாலாவும் போடலை, ஆனாலும் வந்துட்டு நல்லா கமகமன் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்க மஷ்ரூமை வந்துட்டு இதில் சேர்த்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி. இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மாதிரி தான் விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கிளறி விடுங்க கொஞ்ச நேரம், இல்லைன்னா அடி பிடிச்சிடாம இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு நல்லா வந்து திக்காயிடுச்சு. நான்வெஜ் சிக்கன் மட்டனே தோற்று போவோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நல்ல சிக்கன் கிரேவி மாதிரி அவ்வளோ ஸ்பைசியா டேஸ்டியா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ இந்த மஷ்ரூம்ஸ்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிப்போம். ஒரு ஸ்பைசியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டு ட்ரை ஆக்கணும் அப்படின்னா மஷ்ரூம் சுக்கா மாதிரி ஆயிடும். இது சாம்பார் சாதத்துக்கு, கீ ரைஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னன்னா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.